டைட்டனோபோவோட லார்ஜஸ்ட் ஸ்னேக் நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாசுகி இண்டீசஸ். குஜராத்தில் 2004 இருந்து நடத்தின ரிசர்ச்சில் இந்த பாம்போட பேக் போன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பேக் போனோட லென்த் 11லேருந்து 12 மீட்டர்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த எலும்புகளை வச்சு ரிசர்ச் பண்ணதில் இந்த பாம்போட ஹைட் 15 மீட்டர்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 50 அடி. அதுவே டைட்டனோபோவா பார்த்தீங்கன்னா 45 அடி தான். அது எப்படி அந்த காலத்தில் இந்த பாம்புங்கள்லாம் இவ்வளோ லென்த்தாக வளர்ந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். பாம்புங்கள்லாம் சாதாரணமாகவே கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், அதாவது வார்ம் டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆனதுங்க. அந்த காலத்தில் 28லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்ததுனால இதுங்க வளர்கிறதுக்கு டெம்பரேச்சர் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். டைட்டனோபோவா பார்த்தீங்கன்னா ஆக்வாட்டிக் அனிமல், பட் இந்த வாசுகி இண்டீசஸ் செமி ஆக்வாட்டிக் அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க. மற்ற பாம்புங்க மாதிரி இதுங்க ஜிக்ஸாகாக போகாததுன்னு அதுங்களோட எலும்புகளை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக இதுங்கெல்லாம் ஒரு ஸ்லோ மூவிங் அனிமல்ஸ் தான். அதனால் இதுங்கெல்லாம் ஒரு ஆம்புஷ் ப்ரெடேட்டர்ஸ், அதாவது இறை தன்னை தேடி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொல்ற விலங்காக இருக்கலாம். இதுங்க பைத்தான் வகையை சார்ந்ததுனால தன்னோட இரையை அப்படியே இறுக்கி கொண்டுடுங்க. இதுங்கெல்லாம் 3லேருந்து 5 கோடி வருஷம் முன்னாடி வாழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது சூப்பர் காண்டினென்ட்ஸ்னு சொல்லப்படுற ஆஃப்ரிக்கா, இந்தியா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து இருக்கும்போது இந்த காலத்தில் வாழ்ந்ததையே இதுங்க தான் லார்ஜஸ்ட் ஸ்னேக்னு சொல்ல முடியாது. இன்னமும் போக போக நிறைய ஃபாசில்ஸ் நார்த் ஆஃப்ரிக்காலையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு லார்ஜஸ்ட் ஸ்னேக்னு குஜராத்தை சேர்ந்த வாசுகி இண்டீசஸ் பேர் வாங்கியிருக்கு. இதுங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு தெரியுமா? இந்தியன் மித்தாலஜி படி லார்ட் சிவாவோட கழுத்தில் இருக்கிற ஸ்னேக் பேர் வாசுகி. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இதுங்களுக்கு வாசுகி இண்டீசஸ்னு பேர் வச்சுருக்காங்க. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதுனால தான் இந்த மாதிரி வாசுகி இண்டீசஸ் டைட்டனோபோவாலாம் அழிஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. வாசுகி இண்டீசஸ் டைட்டனோபோவா 2 இனத்துலேயுமே பெண் இனம் தான் லார்ஜஸ்ட்டாக வளரும்னு சொல்கிறாங்க.